அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். எப்போ கேரட் வாங்கினாலுமே ஒரே மாதிரி பொரியல் மட்டுமே செஞ்சு கொடுக்காம வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேரட்டே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னையுமே கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கேரட்டே பிடிக்காத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சோன்னுமே காலி பண்ணிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 8 கேரட் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மெஷரிங் கப் வச்சு அளந்து எடுத்துக்கிடலாம். நீங்கள் வீட்டில் உள்ள எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கிடலாம். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ மற்ற பொருட்களும் அந்த கப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். அதனால் ஒரே மாதிரி கப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எத்தனை கப் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு மொத்தமாக 5 கப் அளவு இருக்குது. நம்ம இந்த 5 கப்புக்கு ஏற்ற மாதிரி தான் மற்ற பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு ஒரு 10-15 கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கிடலாம். அதாவது உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த மாதிரி உப்பி வர்ற ஸ்டேஜில் நான் ஒரு 10 பாதாம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமேலு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே நெய்யில் இப்போது நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். நெய்யிலேயே வதங்கும் போது அதனுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட்டு சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட்டு நல்லா நிறம் மாறி இந்த மாதிரி நல்லா சுருங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேலு இதுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கேரட் 5 கப் அளவு இருந்தது, அதனால் நான் 4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் காய்ச்சினது காய்ச்சாதது ரெண்டுலையும் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறது காய்ச்சாத பால் தான். இந்த அளவு பால் ஆட் பண்ணால் தான் கேரட்டில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் அது நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பால்கோவா மாதிரி எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு பால் இந்த அளவு ஆட் பண்ணும் போது இதோடைய டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பால் நல்லா வற்றி வரணும். கேரட்டில் கொஞ்சம் கூட பால் இல்லாத அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை வேக வைக்கணும். நம்ம எவ்வளோ வேக வைக்கிறோமோ அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக வற்றி வரும். அப்பப்போ மட்டும் இதை ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் பாருங்கள், பால் நல்லா சுண்டி வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவு நல்லா பால் சுண்டி வரணும். கேரட்டில் கொஞ்சம் கூட பால் இல்லாத அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பால் சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 5 கப் அளவு துருவின கேரட் எடுத்திருந்தோம். ஒரு கப்புக்கு 1/4 கப் அளவுங்கிற ரேஷியோவில் 1.25 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்ப திகட்டாமல் கரெக்டான அளவாக இருந்தது. உங்களுக்கு சுகர் அளவு கூட இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக கிடைக்கும். ஒரு 3 ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணோடனையும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அது நல்லா வற்றி நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா திக்காயிட்டே இருக்குது. இது நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய்யுடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கார்னிஷ்க்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உண்மையாகவே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம். ஆனால் ஒரு வாரம் வரைக்கும் பசங்க விட மாட்டாங்க. அதுக்குள்ளாரையும் காலி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.